நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மனிதநேயம் மற்றும் அவர் மற்றவங்க மீது காட்டும் அந்த அன்பு பற்றி எல்லோருக்குமே தெரியும். தலைவரோட மனிதநேயமும் அவருடைய அன்பும் பண்பும் பாசமும் எந்த அளவுக்கு பெரியது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டும் விதமாக ஒரு உண்மை சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. இதை ஒரு தலைவரோட ரசிகர் தான் ஷேர் பண்ணியிருந்தார். ஒரு முறை அவர் மும்பை ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு. ஏர்போர்ட்டில் ஹோட்டலுக்கு போகிறதுக்காக ஒரு டாக்ஸி ஒன்று புக் பண்ணியிருக்காரு. அந்த டாக்ஸி டிரைவர் மொபைலில் வால்பேப்பராக தலைவர் கூட எடுத்த ஒரு புகைப்படத்தை வச்சுருக்காரு. அதாவது அவரும் தலைவரும் இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம். அதை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு ஷாக். மும்பையில் அதுவும் தலைவர் கூட இவர் புகைப்படம் எடுத்திருக்காரே, ஒருவேளை தலைவருக்கு தெரிந்தவராக இருக்குமா எப்படின்னு தெரியலையே அப்படின்னு விசாரிச்சிருக்காரு. தலைவர் கூட எப்படி உங்களுக்கு புகைப்படம் எடுக்கும் வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, ஒரு முறை மும்பை ஏர்போர்ட்டில் இருந்து தலைவரை அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு நான் தான் கூட்டிகிட்டு போனேன். அந்த டைம் உங்கள் கூட ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். ரஜினி சார் ஹோட்டலுக்கு போய் இறங்கின உடனே என்னைய கையோட கூப்பிட்டு போனார். அவர் தங்கியிருந்த ரூம்லே எனக்கு சாப்பாடெலாம் கொடுத்து உபசரித்து அதன் பிறகு அவர் எனக்கு புகைப்படத்துக்கு போஸ் கொடுத்து அப்போது எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம் தான் இது அப்படின்னு சொல்லி அவர் அந்த வால்பேப்பரை காட்டியிருக்காரு. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு ரசிகர்களை மதிக்கிறாங்க பாருங்கள். இப்போல்லாம் சில பேர் இருக்காங்க, கிட்டத்தில் போனாலே தள்ளி விடுற ஆட்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு மத்தியில் தலைவர் அவர் ஒரு டாக்ஸி டிரைவராக இருந்தாலும் எல்லோரையும் அந்த சமமாக மதிக்கிற அந்த குணம் இருக்குல்ல, அதுதான் தலைவர்.